அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணலான்ட்டு, இது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில இருக்கவங்களுக்கு, அ ஆண்டர்பிரினரா இருக்கவங்களுக்கு, செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதால தாங்க இந்த பதிவு. அந்த இன்சூரன்ஸ் செக்டாருக்குலாம் ட்ரெய்னிங் போகும்போது ஒரு டீமுக்கு கன்சிஸ்டன்ட்டா ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கேங்க. அப்படி ஒரு ரிசார்ட்ல ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம் போகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஸ்ட்ரெஸ்டா ரொம்ப மன உளைச்சல்ல உட்கார்ந்தத நான் பார்த்தேன் நானு. அவங்களுடைய வேர்ல்டுல என்னன்னா, ஐ அம் நாட் குட் எனஃப். எனக்கெல்லாம் பெருசா திறமை இல்ல, ஆற்றல் இல்ல, எனக்கெல்லாம் லக் இல்ல. எனக்கு வந்து அந்த மாரி ஒரு கான்வர்சேஷன்ல உட்கார்ந்திருந்தாங்க அவங்க. ஐ மீன் நெறைய பேர்ட்ட பேசும்போது நான் கிடைச்சது. நான் உண்மைய சொன்னேன். ஒரு பச்சை உண்மைய, த ரியல் ட்ரூத்த நான் சொல்லப் போறேன். த ரியல் ட்ரூத் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபரன்டிங்கா இருக்கும். முகத்திரை கிழிக்கிற மாரி கூட இருக்கலாம். முகத்துக்கு நேரா பேசுற மாரி இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை அப்படின்ட்டு நான் கான்வர்சேஷன் வச்சேங்க அந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல. இன்ஃபேக்ட் இந்த உரையாடல் உங்க பிசினஸ்க்கு, உங்க வளர்ச்சிக்கு பயனளிக்கும் அப்படின்னா, உண்மையாலுமே இந்த நம்பிக்கை விதைகள் சேனல்ல இந்த பதிவு வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு கான்ட்ரிபியூஷன சமூகத்துக்கு பண்ணுன்ற எண்ணத்துல தாங்க இந்த பதிவு. நான் சொன்னேன், அதாவது நீங்க நினைக்கிறது வந்து 100% உண்மை இல்ல. ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணல அப்படின்னா, நீங்க பிசினஸ்ல பொதுவா அந்த லா ஆஃப் ஆவரேஜ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? லா ஆஃப் ஆவரேஜ்னா என்னன்னாங்க, ஒவ்வொரு சேல்ஸ் இப்போ இன்சூரன்ஸ் செக்டார்ல நீங்க 10 பேருக்கு ஃபோன் அடிச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 3 பேர் அப்பாயின்ட்மென்ட் குடுப்பாங்க. மீட் பண்றதுக்கு. அப்போ 10 பேர நீங்க பேசணும்ல. அப்போ 10 பேர்ட்ட பேசவே இல்ல அப்படின்னா, எப்படி நீங்க அவங்க சந்திக்க முடியும்? அடுத்தது 3 பேர நேரடியா சந்திச்சு, டைரக்ட்டா மீட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பாலிசின்றது கன்ஃபார்ம். அப்போ உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 30 பாலிசி வேணும்னா, நீங்க சந்திக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள் கேம்ங்க. 30 ஒரு 10 சேல் வரணும்னா 30 பேர் 90 பேர பார்க்கணுங்க. ஒரு நாளைக்கு 3 பேர கன்சிஸ்டன்ட்டா நீங்க சந்திச்சீங்கன்னா, சேல்ஸ்ல அது மூடு, தாட்டு, ஃபீலிங் அவங்க வாங்குறாங்க, வாங்கல, பணம் இருக்கு, பணம் இல்ல, அது எல்லாம் இன்மெட்டீரியல்ங்க. நீங்க ப்ராப்பரா சந்திச்சு நீங்க பேசுனீங்கன்னா, கன்ஃபார்மா 90 பேர நீங்க சந்திக்கும்போது, ஷுவர் ஷாட் உங்களுக்கு 30 சேல் இருக்குங்க. ரொம்ப ஒஸ்ட்னா கூட 10 சேல் உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு. அப்போ நீங்க 90 பேர சந்திச்சீங்களா? அப்படின்னா, நான் அந்த மீட்டிங்ல கேட்கும்போது ஆச்சரியமா இருந்தது. நெறைய பேர் சந்திக்கவே இல்லைங்க அவங்க. ஆக்டிவிட்டியே நடக்கல. ஸோ ஆக்டிவிட்டியே நடக்கலன்னா, ரிசல்ட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும் நம்ம? இல்லைங்களா? அப்போ நான் திரும்ப அவங்கள்ட்ட சொன்னேன், ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாதீங்க. ரிசல்ட் வந்து இன்னோவேட்டபிள். அது வந்து தானா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நீங்க ப்ராசஸ கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா, பலன் தானா கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு பிசினஸ்லயுமே ஒரு டைனமிக்ஸ் இருக்கு. நான் சொன்னது இன்சூரன்ஸ் செக்டாருக்கு சொன்னேங்க. இப்போ ரியல் எஸ்டேட் செக்டார்லாம் அதே கிட்டத்தட்ட பொருந்துங்க. 3 பேர் சைட் விசிட்க்கு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒருத்தங்க வாங்குவாங்க. மீதி 2 பேர் வாங்குவாங்களான்னா, மேபி தாமதமாகும். இன்னைக்கு வந்தவங்க இன்னைக்கு முடிவு எடுக்கல. மேபி அடுத்த வாரமோ, அடுத்த மாதமோ முடிவு எடுப்பாங்க. அப்ப நம்ம ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தணும்லன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை ஷேர் பண்ணுங்க. பறவை இனங்கள், இயற்கை ஜீவராசிகள்லாம் நீங்க பாருங்க. காகமா இருக்கலாம், குருவியா இருக்கலாம், சிட்டுக்குருவியா இருக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதிகாலை எழுந்த உடனே அது இரையை தேட ஆரம்பிச்சிடுதுங்க. உணவு எங்க இருக்குன்னு கூட தெரியாது. கம்ப்ளீட் அன்சர்டனிட்டி. அடுத்த நொடி என்ன ஆகும்னு தெரியாதுங்க அது. நம்ம இருக்க மாதிரி சேஃபான ஒரு பிளேஸ்ல இல்லைங்க. மழையோ, புயலோ, வெயிலோ எல்லாத்தையும் எதிர்கொள்ளணுங்க அது. ஆனா காலை எழுந்திரிச்ச உடனே ஒரு நம்பிக்கையோட அது பறக்குதுங்க. தேடல்ல ஈடுபடும்போது திடீர்னு பார்த்தா ஒரு உணவு இருக்கு, இரை இருக்கு, அது எடுக்குது, சாப்பிடுது. அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தேவையை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணிக்குதுங்க. ஒரு 5 அறிவு ஜீவன்ட்ட இருக்கிற அந்த தேடல் கூட மனித இனத்திட்ட இல்லைன்னா எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் நம்ம பகவத்கீதையில சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், கடமையை செய், பலனை எதிர்பாராதே. கடமையை செய்தா பலன் அது இன்னோவேட்டபிள். அது தானா நடக்கும். அப்ப நம்ம கடமைகளை செய்யும்போது ரிசல்ட்ன்றது தானா நடக்கும். அப்ப லா ஆஃப் ஆவரேஜ் ஒர்க் ஆகுது. நீங்க ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஆக்டிவிட்டி மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ரிசல்ட் மேபி நீங்க 3 பேரை சந்திப்பீங்க, 6 பேரா கூட வாங்கலாம். நீங்க 2 பேர் தான் வாங்குவாங்கன்னு நினைப்பீங்க, அது 20 பேரா கூட வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வாங்கலாம். அது ரிசல்ட் அதிகமாகலாம். எதிர்பார்த்தது வரலாம், எதிர்பார்த்தது அதிகமாக நடக்கலாம். ஆனா ஆக்டிவிட்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ ஆக்டிவிட்டியை ஆக்ஷனா எடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் செக்டர்ல இருக்காருன்னா என்னென்னலாம் ஆக்டிவிட்டி அவர் எடுப்பார் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. பிளானை பத்தி அவருக்கு தெளிவா தெரியாது. அவர் பிளானை திரும்ப 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 கத்துக்கிறாரு. அதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தாங்க. அடுத்தது பிளான் பண்றாரு. அதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தாங்க. நேம் லிஸ்ட் எழுதுறாரு, யார் யாரெல்லாம் சந்திக்கணும்ட்டு. அதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தாங்க.
ஃபோன் பண்ணி ஃபோனில் பேசுகிறாரு, நான் இது மாதிரி உங்களை சந்திக்க வரேன்றது, அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, அது ஒரு ஆக்டிவிட்டி தாங்க. நேராக போய் உட்காந்து பேசுகிறாரு, அது ஒரு ஆக்டிவிட்டி தாங்க. அடுத்து பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அது ஒரு ஆக்டிவிட்டி தாங்க. இப்படி நீங்கள் என்னென்னலாம் ஆக்ஷன் எடுப்பீங்களோ எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணீங்கன்னா நிச்சயமாக திரும்பி பார்க்கும்போது நானா இதை அச்சீவ்மெண்ட் பண்ணேன், நான் தான் அதை செய்தேன் அப்படின்ற அளவுக்கு மாற்றங்கள் வருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லேண்ட் பிஸ்னஸில் இருக்கீங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி என்ன? மீட் பீப்புள் ஃபஸ்ட்டு. பொதுவாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீம் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட்டில் அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராசஸை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க. பணம் இல்லை, வருமானம் வரல, எனக்கு சேல் நடக்கலைன்றது ஒரு கொஸ்டின்ங்க. அதுக்கு பதிலாக பேசிக்காக நீங்கள் நேம் லிஸ்ட் எழுதுனீங்களா? அது ஒரு ஆக்டிவிட்டிங்க. நேம் லிஸ்ட் எழுதிட்டோம். நேம் லிஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் அதை மீட் பண்ணீங்களா? அவங்கள மீட் பண்ணி ஷேர் பண்ணீங்களா? என்ன ஷேர்? சைட் விசிட் பார்க்கறதுக்கு கூப்பிட்டீங்களா? மூணாவது ஆக்டிவிட்டி என்ன? சைட் விசிட்டுக்கு அவங்க வராங்களா? சைட் விசிட் வந்தவங்க அங்கே இருக்கிற பாசிபிலிட்டியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கே இருக்கிற லீடர்ஸு, அங்கே இருக்கிற சூழல், அந்த இடம் எப்படி, அதோடைய ஸ்கோப் ஆஃப் டெவலப்மெண்ட் என்ன, ஏன் இடம் வாங்கணும் ஒருத்தர், அங்கே என்ன வளர்ச்சி இருக்குது, அங்கே வாங்கி போட்டால் எவ்வளோ வளருன்றதை நீங்கள் புரிய வச்சு உண்மையாலுமே ஜென்யூனாக நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவர் பாசிபிலிட்டியை பார்த்தாருன்னா புக்கிங் பண்ணுவார். அப்போ 3 பேர் வந்தாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு புக்கிங் நடக்கும். அந்த புக்கிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷனாக மாறும். ரிஜிஸ்ட்ரேஷனாக மாறுச்சுன்னா பணம் கம்பெனிக்கு போகும், உங்களுடைய ஷேர் ஆஃப் இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பணம் வரணும்னா நம்ம பண்ண வேண்டிய இந்த ஆக்டிவிட்டி, அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணதானே ரிசல்ட்டாக மாறும். வெறுமனே நான் என்ன ட்ரை பண்ணுறேன், எதுவும் நடக்கலை அப்படின்னா இது மேலோட்டமான ஒரு பேச்சாக தாங்க இருக்கும். அது உண்மையான ஒரு டெப்த்தான உங்கள் ரியல் ஒர்க்கை நீங்கள் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தமாகுது. அதனால லா ஆஃப் ஆவரேஜ் ஒர்க் ஆகுதுங்க. திறமையோ ஆற்றலோ எல்லாத்தையும் கடந்து நீங்கள் ஆக்டிவிட்டி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ரிசல்ட்டாக மாறும், மாற வேண்டும். மாறுற வரைக்கும் நான் விட மாட்டேன். நெவர் கிவ் அப். தொடர் முயற்சி பண்ணுவேன் நான். இது என்னால் முடியும். அவங்களால முடியுதுன்னா, அந்த பெண்மணியால் பண்ண முடியுதுன்னா, அந்த ஒரு ரிட்டையர் பர்சனால் பண்ண முடியுதுன்னா, இவரால் பண்ண முடியுதுன்னா என்னால் ஏன் பண்ண முடியாது? அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷனை உங்களுக்கே கொடுங்க. இஃப் யூ கேன் டூ இட், ஐ கேன் ஆல்சோ டூ இட். எனிபடி கேன் டூ இட். இட் இஸ் வெரி மச் பாசிபிள். அந்த தாட்டை முதல்ல கொண்டு வாங்க. என்னால் முடியும், நான் எடுத்த முடிவு, இது ஏன் பிஸ்னஸ்ஸு, இதில் நான் வளருவேன், இதில் ஜெயிப்பேன், சாதிப்பன்ற ஒரு வைராக்கியத்தோட ஒரு கன்விக்ஷனோட பண்ணலாம். சரியாக வரலாம், வேற ஏதாவது ஒன்றா பண்ணலாம் அப்படின்னா அதில் ஒரு பிடிப்பே இல்லைங்க. இதுதான் என் லைஃப், இதில் தான் பண்ண போகிறேன், இதில் தான் ஜெயிக்க போகிறேன். நீங்கள் எந்த துறை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாங்க. அந்த தேர்ந்தெடுத்த துறையில் ஒரு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சாதிக்க முடியும். அந்த சாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு பறவையே தேடலில் ஈடுபடும் போது மனிதர்கள் நாமளும் ஈடுபட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியுன்ற செய்தியோட மீண்டும் ஒரு நம்பிக்கை சார்ந்த பதிவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.